ஒன்று. தாய்மொழி தினமான இன்று தமிழுக்கு புகழாரம் சூட்ட வேண்டியது உண்டு. வண்டமிழை செம்மொழி ஆக்கிய கலைஞர் ஐயா அவர்களை நினைவு கூர்வது நன்று. தாய்மொழி தினத்தில் திரண்டோம் இங்கு. தாய்மொழியில் மனப்போராட்டத்தையும் வாழ்க்கை போராட்டத்தையும் ஒளிய புகுதல் காலத்தின் கட்டாயம். ஐயகோ, இனி இந்த சூழல் வருங்காலத்தில் வேண்டாம். வரலாற்றின் பக்கத்தில் எந்த காலத்திலும் வேண்டாம். இந்த சூழல் வருங்காலத்தில் வேண்டாம், வரலாற்றின் எந்த காலத்திலும் வேண்டாம். அன்ன சத்திரம் 1000-லும் ஆலயம் 10,000-லும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் பாரதி வாக்கு. அப்படி எழுத்தறிவிக்கும் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுத்தது இந்த ஏழையின் தவறா? அப்படி எழுத்தறிவிக்கும் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுத்தது இந்த ஏழையின் தவறா? காலம் கடந்த நீதியும் அநீதிதான். காலம் கடந்த நீதியும் அநீதிதான். சிலம்புரைத்த தங்கள் குடும்பத்துக்கு சொல்லவும் வேண்டுமோ? இதை சொல்லவும் வேண்டுமோ? புத்தகம் ஏந்தி சுண்ணம் பிடிக்கும் எங்கள் கைகளில் கடந்த 1 வருடமாக மண்வெட்டியையும் சிமெண்ட் சட்டிகளையும் சொமட்டோ வண்டிகளையும் கரும்பு கட்டுகளையும் பிடித்து கொண்டிருப்பது யாருடைய சாபம்? தெரியவில்லை. இது யாருடைய சாபம்? இக்காட்சியை கண்டு எங்கள் பெற்றோர் வடிப்பதோரற்ற கண்ணீர். அவர்கள் நிலை அந்தோ பரிதாபம். ஐயோ மகனே, என்னை போல் ஆக வேண்டாம் என்று ஊனுருக்கி உயிருருக்கி படிக்க வைத்தேனடா. இறுதியில் என்னை போலவே ஆகிவிட்டாயே. நடைமுறையில் இருக்கும் 100 நாள் வேலை திட்டம் 3-4 கல்லூரி பட்டம் வைத்திருக்கும் எங்களுக்கு இந்த அளவு கை கொடுக்கும் என்று கனவிலும் நினைத்ததில்லை. நாங்கள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆசிரியர்களின் நாயகர் ஐயா கலைஞர் வழிவந்த முதல்வரே, அவரை போல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தீர். பாராட்டுகள். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், மாணவனுக்கு 1000 ரூபாய். ஆனால் இத்திட்டங்களை செயல்படுத்த தகுதியான நாங்கள் வேண்டாமா? கல்வித்துறையில் முதன்மையாக தமிழ்நாடு அதை வைக்க தகுதியான நாங்கள் வேண்டாமா? கல்வித்துறையில் முதன்மையான தமிழ்நாடு அதை தக்க வைக்க தகுதியான நாங்கள் வேண்டாமா? மன்னன் அறிவு புலவர்களை ஆதரித்தது சங்க காலம். அது அந்த காலம். ஆசிரியர்களையே பணிக்காக ஏங்கி காக்க வைத்தது இந்த காலம். இது இந்த காலம்.